இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் தானியேல் 6வது அதிகாரம் 16வது வசனம். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தானியேலுக்கு தண்டனையை கொடுக்குறான் ஒருத்தன். அவனுடைய வாயிலிருந்து தான் இந்த வார்த்தை வருது. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். இது அந்த ராஜா தானியேலை பார்த்து சொல்கிற வார்த்தை. தேவன் உங்களை எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறாரு. சிங்க குகையில் போடப்பட்டாலும் சரி, நெருப்புக்குள்ளே தூக்கி எறியப்பட்டாலும் சரி, அவர் உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறாரு. அவரோடு நேரம் செலவழிக்கிறது தான் உங்களுக்கு பிரதான காரியமாக இருக்கும்போது, அதை மிக சந்தோஷமாக நீங்கள் செய்யும்போது உங்களுடைய எல்லா சூழ்நிலைகள்லேருந்தும் உங்களை அவர் தப்புவிக்கிறாரு. உங்களை சுற்றி எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தாலும், உங்களை தப்புவிக்க ஒருத்தரும் இல்லாமல் இருந்தாலும், யாராலையும் உங்களை காப்பாற்ற முடியாமல் இருந்தாலும், தேவன் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறாரு. இன்றைக்கு தேவன் உங்களை விடுவிக்கிறாரு. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோமப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. இன்றைக்கு அப்பா, என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்கிறேன். இந்த பிள்ளைகள் போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதில் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. கமாண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா ரிக்வஸ்ட்டும் நன்றி சொல்லுகிற மெசேஜாய் மாறுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்போது அப்பா, இப்பொழுதே பிதாவினிடத்திலிருந்து பதில் வருங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு ரிக்வஸ்ட்டுக்காகவும் அப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோமாப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபிக்கும் இந்த வேலையிலேயே அதை பெற்றுக்கொண்டோங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. அம்மேன். இன்றைய வசனத்தில் அப்பா எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறாருன்னு பார்க்குறோம் ஏசப்பா. அமேன். எல்லா சூழ்நிலைகளிலும் ஏசப்பா நாங்கள் உண்மை ஆராதிக்கணும் ஏசப்பா. உம்மோடு நேரம் செலவழிக்கணும் ஏசப்பா. அமேன். அதுதான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும். என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் எத்தனையோ பிள்ளைகளப்பா இப்பொழுது வேதனையோடு இருக்காங்கப்பா, கண்ணீரோடு இருக்காங்க. என்னடா இது வாழ்க்கைன்னு வாழ்க்கையை அப்பா வெறுத்து போய் சோதனைகளின் மத்தியில் வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. அமேன். நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா. அப்பா இந்த பிள்ளைகளை நீங்கள் இப்பொழுது விடுவிக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அவங்களை சுற்றி எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அப்பா நீங்கள் இப்பொழுது விடுதலை செய்கிறீங்க ஏசப்பா. கட்டுண்டு இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் அப்பா இப்பொழுது விடுதலை பெறுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஏதோ ஒரு பிரச்சனையினால் சாபத்தினால பா கட்டுண்டு முன்னேற முடியாமல் அதே நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை இன்றைக்கு நீங்கள் தூக்கி எடுக்கிறீங்க ஏசப்பா. உடைய கரங்களை நீட்டி அந்த பிள்ளைகளை தூக்குகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. உயரத்தில் வைத்து அழகு பார்க்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறீங்க ஏசப்பா. அமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. அப்பா ஏழைகளுக்கு இறங்குகிற தேவன் நீங்கப்பா. அமேன். விதவைகளையும் அநாதைகளையும் ஏசப்பா நீங்கள் அதிக அக்கறையோடு கவனிக்கிறீங்க ஏசப்பா. அமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆதரிப்பார் யாருமே இல்லாமல் அப்பா அழுகையோடு இப்பொழுது ஜெபிச்சிட்ருக்குறாங்க ஏசப்பா. இன்றைக்கு அப்பா அவர்களுடைய கண்ணீர் ஒவ்வொன்றையும் நீங்கள் உம்முடைய கணக்கில் வைத்திருக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அவங்க துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி கொடுக்குறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அமேன் ஸ்தோத்திரமாப்பா அவங்க கரத்தில் கொடுக்குற ஏசப்பா. அவங்களுக்கு இருக்கிற எல்லா குழப்பங்கள்லேருந்து அந்த பிள்ளைகளை அப்பா நீங்கள் விடுதலை செய்கிறீங்க ஏசப்பா. மனநல பிரச்சனைகள்னால் பாதித்து அப்பா வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை இன்றைக்கு நீங்கள் விடுதலை செய்கிறீங்க ஏசப்பா. உடல்நல கோளாறுகளினால் அப்பா நிறைய நாட்கள் அந்த நோயினால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற பிள்ளைகளை நோயிலிருந்து விடுதலை செய்கிறீங்க ஏசப்பா. சமாதான குலைச்சல்னால் குழப்பத்தில் மன அழுத்தத்தில் இருக்க பிள்ளைகளை அதிலிருந்து விடுதலை செய்கிறீங்க ஏசப்பா. பொருளாதார பிரச்சனையினால் சிக்குண்டு தேவைகள் சந்திக்கப்படாமல் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை அதிலிருந்து விடுதலை செய்கிறீங்க ஏசப்பா. அப்பா என்னென்ன பிரச்சனைகளோ அத்தனையிலிருந்து இந்த பிள்ளைகளை விடுதலை செய்து அப்பா சுதந்திரவாளியாக மாற்றுனீங்க ஏசப்பா.
உம்மை நன்றியோடு துதிக்கிறோமப்பா, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு விசேஷித்த ஞானத்தை நீங்கள் கொடுக்குறீங்க ஏசப்பா. மதிய இனத்தினால் ஒவ்வொரு இடத்துலையும் அவமானப்பட்டுன்ற இந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு அப்பா நீங்கள் ஞானத்தை கொடுக்குறீங்க ஏசப்பா. ஆமென், ஸ்தோத்திரமப்பா. நன்றி ஆண்டவரை. எங்கெல்லாம் தாழ்ந்து போனாங்களோ எல்லா இடத்துலையும் உயர்த்தி வைக்கிறீங்க ஏசப்பா. தலை குனிந்த இடத்துல நீங்கள் அந்த பிள்ளைகளை தலை நிமிர செய்கிறீங்க ஏசப்பா. நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லத்தக்கதாக உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் உயர்த்துறீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி. சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடுன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்கள், கட்டுகள் அத்தனையும் இப்பொழுது எங்களை விட்டு நீங்கி எங்களை விடுதலை செய்திருக்கீங்க ஏசப்பா. இன்றைக்கு அம்மேன், ஸ்தோத்திர ஏசப்பா. அம்மே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் நேசிக்கிறேன்னு சொல்கிறீங்க ஏசப்பா. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனுஷங்களை காட்டிலும் நீங்கள் அதிகமான அன்பை இந்த பிள்ளைகள் மேல் வைத்திருக்கீங்க ஏசப்பா. எனக்கு யார் இருக்கா அப்படின்னு கேட்குற பிள்ளைகளுக்கு அம்மே நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்கிறீங்க ஏசப்பா. நன்றி ஏசப்பா. பாவிகள் அறுக்கும்போதே அப்பா இவ்வளவு அன்பை செலுத்துகிற நீங்கள் அம்மேன், ஸ்தோத்திர ஏசப்பா. நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோமப்பா, ஸ்தோத்தரிக்கிறோமப்பா, ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் ஆசீர்வதிங்க. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திரம், சேவினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விடுதலை செய்வதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.